ஹாய் ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நாள் பார்த்தீங்கன்னா 19/6/2026. ஸோ எப்பயும் போல் நைட் ஒர்க் போயிட்டு வந்துட்டு மெத்தமிளகு ஃபிஷஸ்க்கெல்லாம் ஃபீட் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி வந்து பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஷாக் ஆகிட்டேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டு பேரண்ட்ஸ் எல்லாம் வெளியே சுற்றிட்டு இருக்குது. ஓகே, ஒரு வழியாக அதையும் பிடிச்சி அதனோட கேஜுக்குள்ளேயே போட்டாச்சு. ஃபார் பேரண்ட் சைஸ் இங்கே இருக்குது. அதாவது நம்ம ஃப்ரைஸை பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் எடுத்து க்ரூமிங் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அப்போ தான் க்ரோத்து கொஞ்சம் நல்லா இருக்குது. இதுக்கெல்லாம் நம்ம லைஃப் ஃபீட் தான் கொடுத்துட்டுருக்குறோம். ஸோ இன்றைக்கி அவர் ஆர்டர் வேறு ஒரு 20 ஆர்டர் இருக்குது. எப்படியாச்சும் இன்றைக்கி அந்த ஆர்டர் முடிச்சாகன்னு சொல்லிட்டு காலையிலே இறங்கியாச்சு. பேக்கிங் அட்டை பாக்ஸ் தான் நம்மள்ட்ட கம்மியாக தான் இருக்குது. நம்ம எப்பயும் ரெகுலராக அட்டை பாக்ஸ் எடுக்கிற பக்கம் அட்டை பொட்டி எடுக்க போயாச்சு. அங்கே போய் நமக்கு தேவையான சைஸ் எடுத்துகிட்டு தனித்தனியாக பிரித்து ஸோ அங்கே பழையபடி அங்கே எப்படி இடஞ்சி அங்கேயே அதே மாதிரி அட்டைப்பட்டியெல்லாம் அடுக்கி வச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஃப்ரம் முட்டோ எல்லாம் எழுதியாச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கிங் கவரில் கஸ்டமர் என்ன மீன் கேட்டுக்கிறாங்க, எத்தனை குவான்டிட்டி, இந்த மாதிரி நம்ம கவரில் எழுதி வச்சுட்டா நமக்கு மீன் பிடிச்சி போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இது மாதிரி நம்ம மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே கவரில் எழுதிடுவோம். ஒரே கவரில் எழுதி அது ஒவ்வொன்றா பிடிச்சி கொண்டு இது மாதிரி நம்ம டப்பில் ஒரு 10லேருந்து 5 பேக்கெட் போட்டு அதை நம்ம பக்கத்தால் ஆக்சிஜன் வச்சுருப்போம். அங்கே பிடிச்சி தனித்தனியாக நம்ம அட்டைப்பட்டியை வச்சுருப்போம். அதுக்கப்புறம் ஃப்ரம் அட்ரஸ் பார்த்து தனியாக பிரித்து வைப்போம். இன்றைக்கி சில்வர் அரௌண்ட் குரங்க விட மோசமாக தவிர ஒரு வழியாக அரௌனையும் பிடிச்சி ஒரு பெரிய கவரில் போட்டு ப்ராப்பராக அதுக்கு ஆக்சிஜன் அடித்து ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு நம்ம ப்ராப்பராக ஆக்சிஜன் அடித்து ஒரு வழியாக நமக்கு ஆர்டர் வந்து எல்லா மீனுக்கு கரெக்டாக ஆக்சிஜன் அடிச்சுட்டு எதை லீக்கேஜ் இது இருக்குதுன்னு ஒன் டைம் நான் செக் பண்ணியாச்சு. ஓகே, இதிலே நம்ம பார்த்துப்போ கரெக்டான மீன் தான் போட்டுக்கிறாமான்னு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அட்ரஸை வச்சு தனித்தனியாக பாக்ஸ் போட்டுருவோம். ஒன் டைம் நான் செக் பண்ணிப்போ க்ளோஸ் பண்ணுறோமா கரெக்டாக தான் போட்டுருக்கிறோமான்னு. ஸோ ஒரு வழியாக க்ளோஸ் பண்ணியாச்சு. நம்ம ஒரே வண்டி தான் இருக்குது, ஒரே ஆள். ஸோ ஆனால் தனியாக தான் கொண்டு போகான்னு எல்லாமே ஒரு வழியாக மூட்டை கட்டியாச்சு. ஸோ நம்ம ஊரை விட்டு காலி பண்ணுற மாதிரி பொட்டி போட்டுக்கெல்லாம் எடுத்து கிளம்பியாச்சு. இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம ஷாப்லேருந்து கொரியர் ஆஃபீஸ்க்கு பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு 10 கிலோமீட்டர் வரும். ஸோ ஒரு வழியாக கொரியர் ஆஃபீஸுக்கு பாக்ஸ் கொண்டு வந்தாச்சு. எல்லாம் டிஸ்பேச் பண்ணிவிட்டு கொரியர் ட்ராக்கிங் நம்பர் வீட்டுக்கு கொண்டு வந்து ஸோ ஒவ்வொரு கஸ்டமர் கரெக்டாக நான் அவங்களோட ட்ராக்கிங் நம்பரை அவங்களுக்கு அனுப்பியாச்சு.